கர்நாடகாவில் இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துமாறு முதலமைச்சர் சித்தராமையாவிடம் மாநில கல்விக் கொள்கை ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. 2197 பக்கங்கள் கொண்ட இறுதி அறிக்கையில் கர்நாடகாவில் நடைமுறையில் உள்ள மும்மொழி கொள்கையை அகற்ற பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அனைத்து வகை பள்ளிகளிலும் 5ஆம் வகுப்பு வரை கன்னடம் அல்லது தாய்மொழி கல்வியிலேயே கற்பிக்க வேண்டும் என்றும் கல்விக் கொள்கை ஆணையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் NCERT புத்தகங்களை பின்பற்றுவதை கைவிட்டு சூழல் சார்ந்த மாநில கல்வி முறைக்கு ஏற்ற புத்தகங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. 6 வயதில் 1ஆம் வகுப்பு படிக்கும் வகையில் குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கான வயதை நிர்ணயிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் கட்டாய கல்விக்கான அதிகபட்ச வயது வரம்பை 14 இருந்து 18 அதிகரிக்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகளை தரம் உயர்த்த வேண்டும் என்றும் புலம்பெயர்ந்த குழந்தைகளுக்காக உண்டு உறைவிட பள்ளிகளை தொடங்க வேண்டும் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் பதவி விலகிய நாள் முதல் இன்று வரை எங்கிருக்கிறார் என்பதை தெரியவில்லை என்றும், எனவே அவரை காணவில்லை என காவல்துறையில் புகார் அளிக்கப் போவதாக ஒன்றிய முன்னாள் அமைச்சர் கபில் சிபல் கூறியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உடல்நிலை காரணமாக தன்கர் விலகியதால் அவரது இருப்பிடம் மற்றும் உடல்நலன் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிக்கை அளிக்க வேண்டும் என்றார். அவரை தொடர்பு கொள்ள முடியாமல் இருப்பதும் சந்தேகம் அளிப்பதாக கபில் சிபல் கூறியுள்ளார். மாநிலங்களவை தலைவராக இருந்தபோது அரசுக்கு ஆதரவாக இருந்த தன்கரை தற்போது எதிர்க்கட்சிகள் தான் பாதுகாக்க வேண்டியுள்ளது என்ற அவர், தன்கரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கோரி ஹேபியஸ் கார்பஸ் மனு தாக்கல் செய்ய வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். Jagdeep Dhankar, our Vice President, resigned. We are today on August 9. And since that day, we just don't know where he is. He's not in his official residence. So I've heard of Lapata ladies, but I've never heard of Lapata Vice President. I mean, it's very strange in our country that this should happen. தமிழ்நாட்டிற்கு இன்று வருகை தரும் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷை சந்திக்க முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் O பன்னீர்செல்வத்தை மீண்டும் இணைக்க பாஜக முயற்சி செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் அதிமுக உரிமை மீட்பு குழுவின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசித்து தனது நிலைப்பாட்டை அறிவிப்பதாக பாஜகவினரிடம் O பன்னீர்செல்வம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த மாதம் தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் மோடியை வரவேற்க OPS நேரம் கேட்டார். ஆனால் நேரம் கொடுக்கப்படாததால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்த நிலையில் தற்போது BL சந்தோஷை சந்திக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு O பன்னீர்செல்வம் வர வேண்டும் என்பதே தங்களது விருப்பம் என்று கூறியுள்ளார். கூட்டணி தர்மத்தை மீறுகின்ற பாஜகவின் செயல்களை தடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் பேசியிருப்பது அதிமுக பாஜக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சில தொகுதிகளில் கூட்டணி தர்மத்தை மீறி பல்வேறு நிகழ்வுகள் அரங்கேறுவதாக குற்றம் சாட்டினார். அதிமுக பலமுறை வென்ற தொகுதியான முதலியார்பேட்டையில் பாஜக அமைச்சர் ஜான்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்குவது கண்டிக்கத்தக்கது என்று அன்பழகன் குறிப்பிட்டார். கூட்டணி சம்பந்தமாகவும் தேர்தல் நேரத்தில் அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதியினுடைய எண்ணிக்கை சம்பந்தமாகவும் இப்பொழுதே சிலர் பேசுவது என்பது வேலையற்ற வீணர்களின் தேவையற்ற வார்த்தைகள். அது எங்கள் தலைவர் வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைன்னு சொல்கிறாரு. இதனால நான் அப்படி சொல்லக்கூடாது. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் இன்று ராமதாஸ் தலைமையில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு நடைபெறுகிறது. இதையொட்டி பல்வேறு ஏற்பாடுகள் மாநாட்டு திடலில் செய்யப்பட்டுள்ளன. அன்புமணி நேற்று பாமக பொதுக்குழுவை நடத்திய நிலையில் இன்று ராமதாஸ் மகளிர் சங்க மாநாடு நடத்துவது பாமகவினர் மத்தியில் கவனம் பெற்றுள்ளது. நான் கேட்கறது, இப்ப இந்த பொதுக்குழு போட்டு தலைவர் ஆயிடுறாங்க, பொதுச்செயலாளர் ஆயிடுறாங்க, பொருளாளர் எல்லாம் சரி. நீங்க பொதுமக்களை ஐயாவோட முகமோ ஐயாவுடைய பெயரோ ஐயாவோட உழைப்போ இல்லாம ஐயாவோட வழிகாட்டுதல் இல்லாம பொய்யா வழிகாட்டுதல் சொல்லி நீங்க போய் எப்படி தேர்தலை சந்திப்பீங்கிறது தான் இப்ப மிகப்பெரிய கேள்வி. ராமதாஸின் மருத்துவ வசதிக்காக மொபைல் ICUடன் கூடிய ஆம்புலன்ஸ் மாநாட்டு திடலில் நிறுத்தி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று பூம்புகார் மாநாட்டு திடலை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய GK மணி, அன்புமணியை முன்னிலைப்படுத்தி பாமக இணைந்து செயல்பட வேண்டும் என விருப்பம் தெரிவித்தார்.
மதுரையில் வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு விஜயை தமிழ்நாடு முதலமைச்சராக்கும் மாநாடு என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பேசியுள்ளார். திருபுவனத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், மதுரையில் மாநாடு முடிந்தவுடன் விஜயை மக்கள் முதலமைச்சராக ஏற்பார்கள் என்றார். உண்மையான எதிர்கட்சியாக நம் தலைவர் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் மக்கள். அடுத்த மாநாடு மதுரையில் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டில் நடந்து முடிந்தவுடன் தமிழக வெற்றி கழகத்தின் தமிழ்நாடு முதலமைச்சராக தலைவருக்கு அங்கீகாரம் கொடுப்பார்கள். 2026 விஜய் தலைமையிலான ஆட்சி மகளிருக்கான ஆட்சியாக இருக்கும் என்றும் அவர் பேசினார். திருப்பூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையத்தில் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் கிளை கால்வாய்க்கு தண்ணீர் திறக்க கோரி கால்வாய்க்குள் குதிக்கும் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு நிலவியது. பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் கீழ் கடந்த மாதம் 27ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் பெரிய வாய்க்காலில் இருந்து கிளை வாய்க்காலில் தண்ணீர் திறக்கப்படாததால் போராட்டம் நடத்த முயன்ற விவசாயிகளிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். 2 வருடத்துக்கு ஒரு தடவை தான் எங்களுக்கு தண்ணீர் கிடைக்குது. அதுவும் வந்து 7 நாள் வந்து இருந்த தண்ணீர் வந்து இப்போ 5 நாள்னு சொல்லிட்டு ஒரு சுற்று கொடுறாங்க. அது ரொம்ப போதாக்குறையாக இருக்கிறது. இதனால் இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அதிகாரியினுடைய மெத்தன போக்கு. தூத்துக்குடி ரோட்டர்டாம் சிங்கப்பூர் இடையே பசுமை கப்பல் சேவை தொடங்கப்பட உள்ளதாக தூத்துக்குடி துறைமுக ஆணைய துணைத் தலைவர் ராஜேஷ் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவன கண்காட்சியில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பசுமை ஹைட்ரஜன் உற்பத்திக்காக துறைமுகத்தில் 500 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து நெதர்லாந்தின் ரோட்டர்டாம் மற்றும் சிங்கப்பூர் இடையே பசுமை கப்பல் போக்குவரத்து தொடங்க உள்ளதாகவும் கூறினார். தூத்துக்குடி போர்ட் வந்துட்டு ரோட்டர்டாம், அதாவது நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிற ரோட்டர்டாம் அப்புறம் சிங்கப்பூருக்கு நடுவில் வந்துட்டு ஒரு கிரீன் ஷிப்பிங் காரிடார் வந்துட்டு பண்ண போறாங்க. அதாவது கிரீன் ஃபியூவல்ல வந்துட்டு ரன் ஆகிற ஷிப்பு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய 1 வாரம் வரை காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம் ஆகிய வட்டங்களில் கோடை பருவ நெல் அறுவடை பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. அறுவடை செய்த நெல்லை விற்பனை செய்வதில் விவசாயிகள் தீவிர ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆனால் நெல் மூட்டைகளை துரிதமாக கொள்முதல் செய்யப்படவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சாக்கு இல்லைன்னு ஒரு பக்கம் குறை சொல்றாங்க. கொள்முதல் பண்ண நெல் மூட்டை வந்து 25,000 20,000 மூட்டை ஸ்டாக் இருக்கு ரெடியா. எங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 மூட்டை கொள்முதல் பண்ணணும். பண்ணா விவசாயிகள் திருப்தியா இருப்போம். இல்லைன்னா சிரமம் தான். 1000 மூட்டை எங்களுக்கு கொள்முதல் பண்ணணும். இரவு நேரங்களில் மழை வருவதால் கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மூட்டை நனைந்து முளைத்து வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கொடைக்கானல் மலைச்சாலையில் கடும் பனிமூட்டம் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். கொடைக்கானலில் காலை முதல் மிதமான வானிலை நிலவி வந்த நிலையில் நண்பகல் முதல் அடர்ந்த பனிமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்தது. இதனால் நாயுடுபுரம், மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, அண்ணா நகர், கல்லறைமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடர்ந்த பனிமூட்டமாக காணப்பட்டது. பிரதான மலைச்சாலைகளில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே வாகனங்கள் சாலைகளில் ஊர்ந்து சென்றன. நாகையில் நடைபெற்ற பழமையான கார்களின் கண்காட்சி பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. நாகையில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் 4ஆம் ஆண்டு புத்தக திருவிழா பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 9வது நாளான நேற்று நடைபெற்ற கண்காட்சியில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பழமையான கார்களை கண்டு வியந்தனர். எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த கார்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் 40 வருஷம் 50 வருஷம் போல் கார் போல். இதெல்லாம் பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது. படம் டிவியில் அந்தமாரி காமிச்சதுலாம் டேரெக்டாக பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோடு வந்திருக்கோம். பிள்ளைங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே பழசெல்லாம் காட்டி அந்த பொருட்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குறிப்பாக உதகை, கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட 50க்கும் மேற்பட்ட பழமை வாய்ந்த கார்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த பழமையான கார்களுக்கு முன்பு நின்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஆர்வத்தோடு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர்.
வரலட்சுமி நோன்பு வழிபாட்டில் நடிகர் அஜித் ஷாலினி கலந்து கொண்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. வரலட்சுமி பூஜை முடிந்து கணவர் அஜித்தின் காலில் விழுந்து வணங்கச் சென்ற ஷாலினியை அஜித் வேண்டாம் என தடுப்பது அந்த காட்சிகளில் இடம்பெற்றுள்ளது. இருப்பினும் அருகில் இருந்தவர்களின் வற்புறுத்தலால் அஜித் காலில் விழுந்து ஷாலினி வணங்கினார். அப்போது அஜித் நகைச்சுவையாக கூறிய வார்த்தை சிரிப்பலையை ஏற்படுத்தியது. சென்னையில் இளைஞர் கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக மகனுக்கு பதில் தாயே கொலை பழியை ஏற்று போலீசில் சரணடைந்தது அம்பலமாகியுள்ளது. சென்னை சூளைமேட்டில் கணவரை பிரிந்து பிரமிளா என்பவர் தனது 3 மகன்களுடன் வசித்து வருகிறார். பணம் கேட்டு தகராறு செய்ததால் தனது மகனான முகிலை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக பிரமிளா போலீசில் சரணடைந்தார். ஆனால் முகில் மீது விழுந்த 6 வெட்டுகளும் ஆழமான காயங்கள் இருந்ததால் பிரமிளா மீது சந்தேகம் ஏற்பட்டது. இதன் பின் நடத்தப்பட்ட விசாரணையில் சம்பவம் நடந்த நாளன்று பணம் கேட்டு பிரமிளாவை முகிலன் தாக்கியதும் இதனால் ஆத்திரமடைந்த மூத்த மகன் வசந்தகுமார் தம்பி முகிலனை கத்தியால் குத்தி கொலை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. 2 மாதங்களில் வசந்தகுமாருக்கு திருமணம் நடக்க இருந்ததால் கொலை பழியை பிரமிளா ஏற்று சரணடைந்தது அம்பலமானது. இதையடுத்து வசந்தகுமார் மற்றும் அவருக்கு உதவிய அவரது நண்பர் கண்ணனை போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் பட்டியலில் இருந்து 22 சிறிய கட்சிகளின் பெயர்களை நீக்கி தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தேர்தல் ஆணையத்தில் ஒரு கட்சி பதிவு செய்யப்பட்டு விட்டால் வருமான வரி விலக்கு, அங்கீகாரம், பொதுச்சின்னம் ஒதுக்கீடு, நட்சத்திர வேட்பாளருக்கான பிரதிநிதித்துவம் போன்ற சலுகைகள் அந்த கட்சிகளுக்கு வழங்கப்படும். தேர்தல் ஆணையம் நடத்தும் தேர்தலை சந்திப்பதற்காகவே இந்த சலுகைகள் வழங்கப்பட்டு வரும் சூழலில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 20க்கும் மேற்பட்ட சிறிய கட்சிகள் ஒரு தேர்தலில் கூட போட்டியிடவில்லை என்பது தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு வந்தது. இது தொடர்பாக விளக்கம் கேட்கப்பட்ட சூழலில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அளித்த அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் உள்ள 22 சிறிய கட்சிகளை பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் பட்டியலில் இருந்து நீக்கி தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த உத்தரவை எதிர்த்து 30 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையம் அமைக்க இடம் கொடுத்த எடையூர் கிராம மீனவ மக்களுக்கு 60 ஆண்டுகால போராட்டத்திற்கு பின்னர் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். 1968ஆம் ஆண்டு எடையூர் கிராமத்தில் 49 குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கு புது எடையூர் குப்பம் என்ற இடத்தில் மாற்று இடம் வழங்கப்பட்டது. ஆனால் வீட்டுமனை பட்டா வழங்கப்படாமல் இருந்தது. இந்த சூழலில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மரக்காணம் வழியாக சாலை மார்க்கமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயணம் மேற்கொண்ட போது அவரிடம் இந்த மக்கள் மனு அளித்தனர். அவர்களுக்கு பல்லாவரத்தில் நடைபெற்ற மருத்துவமனை திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பட்டாக்கள் வழங்கப்பட்டன. கணக்கில் வரைபடத்திலே இல்லாம ஊரை இந்த அடங்களில் ஏற்றி வரைபடத்தில் உருவாக்கி எங்களுக்கு இன்று பட்டா வழங்கியிருக்கிறார்கள். இது நீண்ட இடைவெளி கிடைத்த போராட்டம். இந்த பட்டா கிடைச்சது எங்க புதியடு குப்பம் மீனவ மக்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. கோவையில் இருந்து கேரள மாநிலம் பாலக்காட்டிற்கு சுற்றுலா சென்ற கல்லூரி மாணவர்கள் 2 பேர் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தனர். நெய்வேலியைச் சேர்ந்த அருண்குமார், ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஸ்ரீ கௌதம் ஆகியோர் கோவை ஈச்சனாரியில் உள்ள தனியார் கல்லூரியில் முதுகலை 2ஆம் ஆண்டு படித்து வந்தனர். சக நண்பர்களுடன் பாலக்காட்டிற்கு சுற்றுலா சென்ற போது அங்குள்ள சித்தூர் ஆற்றில் அனைவரும் குளித்தனர். அப்போது அருண்குமாரும் ஸ்ரீ கௌதமும் சுழலில் சிக்கி நீரில் மூழ்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சக நண்பர்களால் அவர்களை மீட்க முடியாத நிலையில் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் ஸ்ரீ கௌதமை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் பாதி வழியிலேயே அவர் உயிரிழந்தார். நீண்ட நேர தேடுதல் வேட்டைக்கு பின்னர் அருண்குமார் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார். உலக பழங்குடியின தினத்தையொட்டி நீலகிரி மாவட்ட பழங்குடியின மக்கள் கேக் வெட்டியும் பாரம்பரிய நடனமாடியும் உற்சாகமாக கொண்டாடினர். கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பூர்வக்குடிகளான குறும்பர், பணியர், பெட்டக்குறும்பர், காட்டு நாயக்கர் போன்ற பழங்குடியின மக்கள் அதிக அளவில் வாழ்ந்து வருகின்றனர். உலக பழங்குடியின தினத்தை முன்னிட்டு பெண்ணை பகுதியில் உரியடிக்கும் போட்டி, கயிறு இழுக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டன.
இதேபோன்று சத்தியமங்கலம் அருகே உள்ள கடம்பூர் மலைப்பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் பாரம்பரிய இசையுடன் ஊர்வலம் சென்றனர். எங்களுக்கு பின்தங்கிய விதத்தில் கம்மியான நலத்திட்டங்கள் தான் வந்து அடையுது. அதனால் எங்கள் மக்கள் வந்து பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் மேம்படணும் அப்படின்னா எங்கள் மக்களை வந்து நீங்கள் வந்து பட்டியலினத்தில், அதாவது தொல் பழங்குடி லிஸ்ட்டில் வந்து எங்களோட இந்த பழங்குடி ஊராளி அப்படிங்கிற மக்களை வந்து நீங்கள் அறிவிக்கணும். விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் செஞ்சியில் உலக பழங்குடியின தினத்தை கொண்டாடினர். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி ஸ்ரீநகரில் காங்கிரஸ் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2 மாதங்களுக்கு மேலாக ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கோரிக்கை மீண்டும் வலுத்து வருகிறது. இந்த சூழலில் ஜம்மு காஷ்மீர் காங்கிரஸ் தலைவர் தாரிக் தலைமையில் நடந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மாநில அந்தஸ்து கோரி முழக்கம் எழுப்பினர். இது தொடர்பான மசோதாவை நாடாளுமன்றத்தின் நடப்பு கூட்டத்தொடரில் நிறைவேற்றவும் அவர்கள் வலியுறுத்தினர். பாஜக தலைவர்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும் மாநில அந்தஸ்து குறித்து பேசுவதாக குற்றம் சாட்டிய தாரிக் முதலமைச்சர் உமர் அப்துல்லா பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதவும் வலியுறுத்தினார். மும்பை விமான நிலையத்தில் ஏற்பட்ட நெட்வொர்க் பிரச்சினை காரணமாக விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டது. நெட்வொர்க் பிரச்சனையால் விமான நிலைய செக்-இன் அமைப்புகளில் இடையூறு உண்டானதாகவும் இதனால் விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் விமான நிலைய நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நெட்வொர்க் பிரச்சனையால் விமான இயக்கத்தில் தாமதம் ஏற்படுவது குறித்து தமது பயணிகளுக்கு ஏர் இந்தியா நிறுவனமும் தெரியப்படுத்தியது. சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தொழில்நுட்ப பிரச்சனை சரி செய்யப்பட்டாலும் விமான இயக்கம் படிப்படியாக இயல்பு நிலைக்கு கொண்டுவரப்பட்டது. இதனால் பயணிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. மாமல்லபுரம் கடலில் நடைபெறும் ஆசிய அலைச்சறுக்கு போட்டியில் இந்திய வீரர் ரமேஷ் புடிகால் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தினார். 19 நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ள தொடரின் நேற்றைய 6வது நாள் போட்டியில் பிலிப்பைன்ஸ் வீரர்கள் ஆதிக்கம் செலுத்தினர். இருப்பினும் இந்திய வீரரான ரமேஷ் புடிகால் அதிக உயரத்தில் சீறியபடி எழும்பிய அலையில் சறுக்கி விளையாடி அசத்தினார். தொடர்ந்து அடுத்தடுத்த போட்டியில் வெற்றி பெற்ற அவர் 14.84 புள்ளிகள் பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இன்று இறுதிப் போட்டி நடைபெற உள்ளதால் ரமேஷ் பதக்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பார் என்று எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ரஜினிகாந்தின் கூலி திரைப்படத்தை பார்க்க ஆவலாக உள்ளதாக நடிகை சிம்ரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் 100 நாட்களை கடந்து திரையரங்குகளில் ஓடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். பக்கத்தில் ஒரு டைரக்டர் இருக்காரு, அவர் வந்து 3 நேஷனல் அவார்டு, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நேஷனல் அவார்டு வாங்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கா? இருக்கு, கண்டிப்பாக வரும். ஐ ஹாவ் அ நாட் கிவிங் அப் ஸ்பிரிட், ஸோ கண்டிப்பாக வரும். கூலி ஃபீவர் நான் வந்து ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ரஜினி சார்ஸ் மூவி. நான் பெரிய பேங்கர் ரஜினி சாரோட ஃபேன். ஸோ கண்டிப்பாக நான் ஃபர்ஸ்ட் டே போய் படம் பார்ப்பேன். அண்ட் நான் பெஸ்ட் விஷஸ் கொடுக்குறேன் டு த ஹோல் காஸ்ட், க்ரூ, டெக்னீஷியன்ஸ் ஆஃப் கூலி. அஜித் கார் ரேஸிலும் விஜய் அரசியலிலும் இறங்கியுள்ளதாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு இருவருக்கும் வாழ்த்துகள் என சிம்ரன் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டத்தில் இன்றும் நாளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொள்கிறார். திருப்பூர் மாவட்டத்துக்கு கடந்த மாதத்தில் முதலமைச்சர் செல்லவிருந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் 2 நாள் பயணமாக திருப்பூர் மாவட்டத்திற்கு இன்று புறப்படுகிறார். சென்னையிலிருந்து மாலை 5:30 மணியளவில் விமானம் மூலம் புறப்பட்டு கோவை விமான நிலையம் செல்கிறார்.
அங்கிருந்து சாலை மார்க்கமாக மடத்துக்குளம் சென்று அங்கு அமைக்கப்பட்டுள்ள கலைஞரின் சிலையை திறந்து வைக்கிறார். உடுமலையில் இன்று இரவு தங்கும் முதலமைச்சர் நாளை காலை உடுமலை பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள பெரியார், அண்ணா, கலைஞர் மற்றும் அம்பேத்கர் சிலைகளை திறந்து வைக்கிறார். இதையடுத்து நேதாஜி மைதானத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். மேலும் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்ட திட்டங்களில் 72% அளவுக்கு தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்தார். இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத எடப்பாடி பழனிசாமி வயிற்றெரிச்சலில் புலம்பி வருவதாக அவர் விமர்சித்துள்ளார். திருவாரூர் துர்காலயா சாலையில் அண்ணா அறிவகம் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு இவ்வாறு அவர் கூறியுள்ளார். மேலும் அமெரிக்காவின் வரி விதிப்பு என்பது இரு நாடுகளுக்கிடையிலான பிரச்சனையாக இருந்தாலும் இந்தியா தரப்பிலும் சரியான முடிவு எடுக்கப்படவில்லை என்றார் அவர். ஒரு முதலீடுகளை தொழிற்சாலைகளை மாற்றி அதன் மூலம் வேலை வாய்ப்புகளும் கொடுக்குற அளவுக்கு இந்த இவ்வளோ ஷார்ட் டைம்ல இவ்வளோ ஸ்பீடாக பண்ற ஒரே முதலமைச்சர் இவர் மட்டும்தான். ஆகையால் தான் வயிற்றெரிச்சலில் அவர் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பாவம் அவர் ஏதோ நாங்களும் ஏதாவது சொல்லணுமே இவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. தவிர மன்மு முதலமைச்சர் அவர்களின் பணியை யாரும் எந்த நேரத்திலும் குறை சொல்ல முடியாது. விடுமுறை தினம் என்பதால் குமரியில் காலை முதலே சுற்றுலா பயணிகள் குடும்பமாக குவிந்தனர். கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மண்டபம், கண்ணாடி கூண்டு பாலத்தை அவர்கள் கண்டு ரசித்தனர். அவ்வப்போது சாரல் மழை பெய்ததால் சூரிய உதயத்தை தெளிவாக காண முடியாமல் மக்கள் ஏமாற்றமடைந்தனர். கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் கடலில் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டு உள்ளது. குழந்தைங்களுக்கு காமிக்க இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய குழந்தைங்களுக்கு காமிச்சேன். நான் என்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஒரு இது சொல்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அப்பப்போ ட்ரெஸ்ஸில்ஸ் வந்து விழுந்துகிட்டே இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வார விடுமுறையொட்டி காசிமேடு மீன் சந்தையில் மக்கள் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. சென்னை மட்டுமின்றி புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் வந்த மக்கள் பல்வேறு வகையான மீன்களை ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். இந்நிலையில் மீன்கள் வரத்து குறைவால் விலை உயர்ந்து விற்பனையானது. அனைத்து வகையான மீன்களின் விலையும் 200 ரூபாய் வரை அதிகரித்தது. இருப்பினும் வஞ்சிரம், வவ்வால், கொடுவா உள்ளிட்ட மீன்களை மக்கள் நல்ல விலைக்கு வாங்கி சென்றதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கல. கூட்டம் வரும்னு தெரியும், ஆனா இன்னைக்கு இந்த அளவுக்கு வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. ரொம்ப மீன் நல்லா இருந்ததுதான். ஆனா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷா தான் இருந்தது. மீன்ல வந்து எந்த குறையும் கிடையாது. புட்லூர் அருகே இளைஞர் கொலை செய்யப்பட்டு தண்டவாளத்தில் வீசப்பட்ட சம்பவத்தில் அவரின் காதலி உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கடந்த ஜூன் மாதம் புட்லூர் ரயில் நிலையம் அருகே உடல் சிதைந்த நிலையில் மேத்யூ என்ற இளைஞரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் புட்லூரைச் சேர்ந்த ரவுடி பால்ராஜ், அவரது கூட்டாளி விஸ்வா மற்றும் ஒரு சிறுவன் சேர்ந்து மேத்யூவை கொலை செய்து தண்டவாளத்தில் வீசியது தெரியவந்தது. குறிப்பாக மேத்யூவின் காதலியான உஷாதான் மேத்யூவை கொலை செய்ய ஆண் நண்பர்களுக்கு உதவியதும் விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து மேத்யூ கொலை வழக்கில் அவரின் காதலி உஷா, தலைமறைவாக இருந்த ரவுடி பால்ராஜ் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை துறைமுக கப்பற்கூட கல்வி அறக்கட்டளை மேல்நிலைப் பள்ளி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 2004, 2006ஆம் ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படித்த மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தனர். பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்த முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்களுக்கு மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்துக் கொண்ட மாணவர்கள் பள்ளியில் சீருடை அணிந்து கொண்டு ஆட்டம் பாட்டத்துடன் நிகழ்ச்சியை கொண்டாடினர். லைஃப்ல நாங்கள் இப்போ ஒரு லெவலில் அச்சீவ்ல இருக்கிறோன்னா, ஸோ அதுக்கு பேஸ் இந்த ஸ்கூல் தான், டீச்சர்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இப்போ நாங்கள் இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே இந்த ஸ்கூலில் படித்தவங்க எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். நல்ல பொசிஷனில் உட்காந்து கவர்மெண்ட்டில் உட்காந்துருக்கோம், ஐடியில் உட்காந்துருக்கோம். ஸோ அது போல் மற்ற நெக்ஸ்ட் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்கூலில் படித்தா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உருவாக்குறதுக்காக எல்லாருமே செய்யணும். பள்ளிக்கு வருகை தந்த முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு பள்ளியில் படித்த 32 மாணவ மாணவிகள் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ படிப்பிற்கு தேர்வாகியுள்ளனர். குறிப்பாக ஏமாத்தூர் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த 3 மாணவர்கள் 7.5% இடஒதுக்கீட்டில் மருத்துவ இடம் பெற்றுள்ளனர். இந்த நிலையில் மருத்துவ படிப்பிற்கு தேர்வான மாணவர்களின் வீடு தேடி சென்ற புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா மாணவ மாணவிகளுக்கு மருத்துவர் கோட் மற்றும் ஸ்டெதஸ்கோப்பை வழங்கி வாழ்த்தினார். ஃபஸ்ட் டைமாக அந்த கோட்டும் ஸ்டெதஸ்கோப்பை வந்து நான் வாழ்க்கையில் வந்து இது வரைக்கும் நிறைய இது பார்த்துருக்கேன். டச் பண்ணணும் ஆசையாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் கழுத்தில் வாங்கியிருக்கேன். சந்தோஷமாக இருக்குது. நேற்று போய் அட்மிஷன் போட்டு வந்தோம். அப்புறம் சார் எம்எல்ஏ சார் கொடுத்தது ரொம்ப நன்றியாக இருக்குது. கோட்டு இந்த கோட்டு போடுறதுக்கு சாதாரணம் இல்லை, எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆமாம், என் மாமாவும் சாரும் இல்லைன்னா நான் கண்டிப்பாக போயிருக்கவே மாட்டேன். சுமார் 2000 உறுப்பினர்களை கொண்ட சின்னத்திரை நடிகர்கள் சங்க தேர்தல் சென்னையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. வசந்தமணி, உழைக்கும் கரங்கள், சின்னத்திரை வெற்றி என 3 அணிகளின் கீழ் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டு பதவிகளுக்கு போட்டியிட்டு வருகின்றனர். விருகம்பாக்கத்தில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்று வரும் தேர்தலில் உறுப்பினர்கள் பலர் தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். இன்னைக்கு சின்னத்திரை நடிகர் சங்கம் எலெக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப மும்மரமாக நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஓட்டு போடுறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக வந்திருக்கோம். நல்ல அணி ஜெயிக்கட்டும், நல்ல உழைக்கக்கூடிய அணி ஜெயிக்கட்டும். ஜெயிச்ச அணி எங்கள் சின்னத்திரை நடிகர்களுக்கெல்லாம் நல்லது செய்யட்டும். அதுதான் என்னுடைய ஆசை. அப்படி நினச்சவங்களுக்கெல்லாம் நான் ஓட்டு போட்டேன். ஒரு யூனியன்றது ஒரு நம்மளோட உரிமைகளை காக்க, உரிமைகளை மீட்டெடுக்க, நல்ல விஷயங்களை அந்த கலைஞர்களுக்கு செய்ய அப்படிங்கிறதுக்கு ஒன்று தேவைப்படுது. தமிழுக்கே சங்கம் வச்சு வளர்த்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப தமிழ் பேசுகிற கலைஞர்களுக்கும் சங்கம் கண்டிப்பாக தேவை இல்லையா? ஸோ அந்த விதத்தில் ஒவ்வொரு தடவும் ஒவ்வொரு சங்கம் நின்றுட்டுருக்கு. இந்த தடவை கொஞ்சம் ஒரு 3 அணியாக ப்ளஸ் சுயேட்சையாகவும் நின்றுருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தருமே வந்து தங்களோட உயிரை கொடுத்து எல்லாருமே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஈக்குவலண்ட்டாக. ஆனால் எல்லாருக்குமே எல்லா பெனிஃபிட்ஸுமே கிடைக்கணும். முக்கியமாக வந்து சில நேரங்களில் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க நிறைய பேருடைய இது கூட. கண்டிப்பாக வரப்போகிற புது அணி கண்டிப்பாக வந்து இந்த சேலஞ்சஸை வந்து மீட் பண்ணி எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆல் தி பெஸ்ட். தலைவர், செயலாளர், பொருளாளர் பதவிகளை தவிர 2 துணைத் தலைவர்கள், 4 இணைச் செயலாளர்கள், 14 கமிட்டி உறுப்பினர்கள் என மொத்தம் 23 பதவிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே வீட்டிற்குள் நுழைந்த சிறுத்தையால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் உதகை அருகே கேரடா எனும் கிராமத்தில் குடியிருப்பு வளாகத்தில் புகுந்த சிறுத்தை சிறிது நேரம் இரையை தேடி அங்கும் இங்குமாய் சுற்றித் திரிந்தது. பின்னர் வீட்டின் சுவரை தாண்டி குதித்து பிரதான சாலையில் நடந்து சென்றது. குடியிருப்பு பகுதிகளுக்குள் சுற்றி வரும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மத்திய சிறையில் ஐடிஐ மாணவர் தாக்கப்பட்ட வழக்கில் துணை ஜெயிலர் மணிகண்டன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை அவனியாபுரத்தைச் சேர்ந்த அங்கம்மாள் தாக்கல் செய்த மனுவில் தனது மகன் ஹரிஹரசுதன் போதைப்பொருள் வழக்கில் 2020 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மதுரையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் ஐடிஐயில் படிப்பதற்காக திருச்சி மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டார். அப்போது சிறை வார்டன்கள் அவரை கொடூரமாக தாக்கியதில் படுகாயமடைந்துள்ளார். எனவே சம்பந்தப்பட்ட திருச்சி சிறைத்துறை டிஐஜி பழனி, துணை ஜெயிலர் மணிகண்டன் ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்திய மனு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா, பூர்ணிமா ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது துணை ஜெயிலர் மணிகண்டன் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடத்த உத்தரவிட்ட நீதிபதிகள் ஹரிஹரசுதனின் மருத்துவ அறிக்கை மற்றும் துணை ஜெயிலரின் வருகை குறிப்பு புத்தகத்தையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய ஆணையிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் மூலம் 48,418 பேர் பயனடைந்தனர். கடந்த வாரம் முதல் இந்த திட்ட மருத்துவ முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று பயனடைந்து வருகின்றனர். சனிக்கிழமை தோறும் 1256 இடங்களில் முகாமுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை பரிசோதனை மற்றும் சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நேற்று மட்டும் தமிழகம் முழுவதும் 36 இடங்களில் முகாம் நடைபெற்றது. இதற்கு பலரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். எல்லாருக்குமே பிபி, சுகரு, மாற்றுத்திறனாளிகள் நல்லா பயனடைஞ்சாங்க. அவங்களுக்கானது எல்லாத்தையுமே செக் பண்ணாங்க.
திருப்பி இந்த காது மூக்கு தொண்டை சளி எல்லாத்துக்குமே நல்லா செக் பண்ணாங்க. இதனால் நிறைய மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க இலவசமாக. மகளிருக்கு அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக டெஸ்ட் கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளட் டெஸ்ட்டோட ரிப்போர்ட்டும் குயிக்காகவே வந்துடுது. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாமில் இதுவரை 48,418 பேர் பயனடைந்துள்ளனர். அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் 2,407 பேரும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2,191 பேரும் பயனடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.